தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறுகீரை எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிறுகீரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். கீரையும் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கீரைக்கு கொஞ்சம் தேங்காய் தேவை, அது தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். கீரை நல்லா வதங்கட்டும். தேங்காய் போட்டு குட்டி பாப்பாவும் தூங்கி எழுந்துட்டாங்க. அவங்களுக்காக நைட்டே நிலக்கடலை ஊற வச்சுருந்தேன். அதை வாஷ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டுருந்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கீரை மட்டும் பத்தாது இல்லையா, அதனால் சட்னியும் கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி தாங்க ரெடி பண்ணுறேன். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பூண்டு, 2 தக்காளி, 2 வரமிளகா, கொஞ்சம் புளி, கருவேப்பிலை. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொத்தமல்லி, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு, புளி, தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் தக்காளி சட்னி பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சட்னி தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தாச்சு.